அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரம், டெல்லியில் இருக்கக்கூடிய நிலவரத்தையும் அடுத்தடுத்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அங்கே கரப்பான் பூச்சி கட்சியோட நாடகங்களையும் அப்படியே இங்கே தமிழகத்தில் திமுக வந்து ஒரு டென்ஷனாக இருக்காங்க. கடைசி காலத்தில் எனக்கு பென்ஷன் கிடைக்கலனா கூட இந்த டென்ஷனை தீர்த்து வைங்க. தமிழக அரசு பண்ண வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. முடியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் எதிர்கட்சி கூட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் அவங்க எப்படி தடுத்துறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நொடியிலும் கைதாகலாம், அதற்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக தெரிகிறது. அதனால் நெஞ்சு வலி, வகுத்து வலி, அது மாதிரி சொல்லிட்டு அங்கே மருத்துவமனையில் அவர் அட்மிட்டாக இருக்கிறாரு. சுற்றி இருக்கக்கூடிய தகவல் என்ன வந்தாலும் சரி, இனி மதிமுக களத்தில் இறங்குது. அப்படியே விஜய் மீது ஏவப்படக்கூடிய ஒரே ஏவுகணை கூட அவர்கிட்ட நெருங்கவே முடியாத அளவுக்கு தடுக்குவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவுங்க. இது வந்து அந்த ஜந்தர் மந்தரில் இந்த கரப்பான் பூச்சி இருக்குல்ல, இந்த கரப்பான் பூச்சி சார்பாக உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. அப்போ அந்த உண்ணாவிரதம் போராட்டம் போது அவங்க பிஹெச்டி கேண்டிடேட், அவங்க சிபிஐஎம் சொல்லுவாங்க, அது ஐ திங்க் நேஹா போரான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அப்போ பாருங்கள், நடக்கவே முடியாத அப்படியே தடு மாதிரி நடந்தாங்க. அந்த தீர்ப்பு வர முன்னாள் நாள் வரைக்கும் உண்ணாவிரதமாக இருந்தாங்க. அந்த தீர்ப்புனா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் எப்பா பிடிப்பா ஐயோ அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சிட்டு போங்க உட்கார வச்சாங்க. அன்றைக்கி நைட்டு பாருங்கள், குத்தாட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? குத்தில் கீழே இருக்கிற தரையே அப்படியே உடஞ்சிடும் போல் அந்தளவு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. எல்லாமே நடிப்பு அறக்கிறக்கெலாம் இருக்கிறாங்கல்ல. சரி, இவங்களாம் அரசியலுக்கு வந்து சரியான ஒரு என்ட்ரி தான் அப்படின்னு நினச்சேன் நான். இந்த மாதிரி நடிப்பு அரக்கர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு தேவையில்லை. நெஞ்சு வலி வர்றதும், வயிற்று வலி வர்றதும், திடீர்னு ஃப்ளோவில் வந்துடுமோன்னு பயந்துட்டேன். வயிற்று வலி வர்றதும் எல்லாம் சகஜம்தான் இல்லை. அந்த மாதிரி நடிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அது இல்லாமல் கரப்பான் பூச்சியினுடைய கட்சி தலைவர் அபிஜித் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிஜேபியை வந்து மிரட்டு தான். இப்போ இலேய் வந்து என் கட்சியில் ஜாயின் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு எல்லாம் கைது பண்ணிவிடுவோன்னு மிரட்டுறாங்களாம். ஒரு பொழுதும் இந்த மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன்றாங்க. ஐயா, இந்த டைலாக் வந்து எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்குமே இருக்குது. யாராவது ஒருத்தர் கைது பண்ணிட்டா போதும், அந்த எம்எல்ஏவிலேருந்து எம்பியிலேருந்து இதே தான் சொல்கிறாங்க. என்ன பிஜேபி மிரட்டினாங்க வந்து சேர்ந்துக்க சொல்லின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தான் வேலையே. இப்போ கட்சியில் சேர்த்தி வர்றதான் வேலை. அதுவும் அபிஜித்லனா இப்போ பிஜேபியை ரன் பண்ண முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஒன்று. இன்னொன்று, டெல்லியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 13 வழக்குகள் வந்து திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அதாவது கரப்பான் பூச்சி கட்சின்னு வந்து ஒரு சில வழக்குகள்லாம் வந்து போட்டாங்க. அந்த வழக்கு 13 வழக்குகள் நாங்கள் திரும்ப வாங்கிட்டோம். ஸோ கைது செய்யப்பட்டவர்களை விரைவில் நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் டெல்லியும் விடுதலை பண்ணதுனால கரப்பான் பூச்சி கட்சி வந்து ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. குமுத ஹாப்பின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 13 வழக்கு தான் சொல்லியிருக்காங்க, எளிய வழக்குகள். மற்றதெல்லாம் வந்து அவங்க அதே மாதிரியான கைதுகள் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒட்டுமொத்தமாக தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அதில் 7 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க. A1 குற்றவாளியாக செந்தில் பாலாஜி அவர்களை சேர்த்திட்டாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு குற்றவாளி. அந்த டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சாங்க இல்லையா, டாஸ்மார்க் முறைகேட்டில் அரசு ஊழியர்கள் அதில் இருந்த ஒரு 4 பேர், முன்னாள் IAS அதிகாரி ஒருத்தர் வந்து அதில் முக்கிய குற்றவாளியாக வந்து இணைத்திருக்கிறாங்க. 32 கோடி பக்கம் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் ஒன்று தொடுக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்றாரு. அப்போ அரசு தரப்பு வழிக்க சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த மாதிரி 100 கோடி வரை முறைகேடு நடந்திருக்கலாம், அதனால் விரிவான விசாரணை நடத்தணும். புலன் விசாரணை வந்து ஆரம்ப நிலையிலே இருக்கிறனால நீங்கள் முன்ஜாமீன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் நடத்த முடியாதுன்றாங்க. அப்போ செந்தில் பாலாஜி ஒரு தரப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, இந்த குற்றம் செஞ்சதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தம் இல்லை, மெயினாக அரசு அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க, இவருக்கே தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்ல. அங்கே தான் ஜட்ஜ் ஐயாவுக்கு ஒரு கோபம். இல்லை, சும்மா உட்காந்து இந்த குழந்தைங்களை கூட தெரியும், அந்த அரசு இல்லை, இந்த டாஸ்மார்க்கில் அரசு ஊழியர்கள் தான் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க, அதிகாரிக்கு தெரியாமல், அவங்களுக்கு தான் முறைகேடு நடந்தது, அவங்களுக்கு தான் தொடர்புன்னா எவ்வளோ நேக்கா பாருங்கள். அரசியல்வாதிகள் வந்து அரசு ஊழியர்களை கோத்து விடுறாங்க. அவங்களே வாங்கலைனா கூட அது வாங்குற ஏற்றுக்கு மாதிரி அந்தக்கான அதிகாரிகளை உட்கார வச்சு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இங்கே ஓடி வந்து
அரசு அதிகாரிகள் தான் காரணம், எங்க தலைவர் ஒரு அப்பாவி, அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அவரை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா ஜட்ஜ் ஐயாவுக்கும் வந்துருச்சு கோவம். தேடிப்பா அதெல்லாம் உங்க தள்ளுபடுங்க, தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருங்க, நம்மளுக்கு தெரியாதா யார் என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் ஆகி தள்ளுபடியே பண்ணிட்டார் அவரு. அப்ப நேரா காவல்துறை கிட்டத்தட்ட கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப இவர் ஒரு வேலை கையெழுத்து போட ஆஜராக வந்தாருன்னா கண்டிப்பாக பிடிச்சிடுவாங்க அப்படின்னு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் டெய்லியும் போய் சைன் பண்ணுறாரு. அண்ணனும் தம்பியும் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி மட்டும் போகிறாரு, அண்ணன் போல. அண்ணனுக்கு வகுத்து வலி, நெஞ்சு வலி, பல வலி இருக்குது அப்படின்ட்டு மருத்துவமனையில் படுத்துட்டு கொய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கிறாரா. ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதே அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரா. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு எனது அண்ணன். அதனால் அவர் வர முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த திருவல்லிக்கேணி காவல்துறை என்ன சொல்றாரு, அவர் உயிருக்கு போறான்னா கூட எங்க முன்னாடி போராட சொல்லுங்க ஐயா, அதனால அவளை வந்தா பிடிச்சிடலான்னு இவங்க இருக்காங்க. எந்த நேரத்தில் கைது பண்றது வாய்ப்புகள் இருக்கு. அதனால செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு, இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அவசர வழக்காக எடுங்க ஐயா, நான் நாட்டுக்கு தியாகம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, என்னை பிடிச்சி போட்டாங்கன்னா எப்படி எங்க மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் சொல்லுங்க 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 அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் ஒன்று போட்டாங்க. பட் உச்சநீதி என்ன பண்ணிட்டாங்கல்ல, இன்றைக்கி நேரம் இல்லை, நாளைக்கு வாங்க பேசிக்கலாம், போங்க போங்க, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை, இன்னும் கைது பண்ணல, போங்க அப்போ சந்தோஷமாக இருங்க போங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க. மேபி இன்று இரவு கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதுக்குள்ளே அவர் இப்போ எங்கே மறைஞ்சிக்கிறாருன்னு தெரியல. மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லைன்னு பயங்கரமாக பேசுகிறீங்க ஐயா, திடீர்னு காணாமல் போயிடுறீங்க. டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பழி வாங்கும் நடவடிக்கை. இந்த நடவடிக்கையெல்லாம் எப்படி கையாளன்னு எங்களுக்கு தெரியும். உலகத்திலே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறையை ஊழல் இல்லாத ஒரு துறையாக, அற்புதமான ஒரு துறையாக, நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய துறையாக மாற்றினதே நாங்கள் தான் ரேஞ்சுக்கு அந்த சிறப்புலேருந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த பிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன ஆச்சு, ஒரு வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருக்குது. ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் மாதிரி ஒரு இரட்டை வேடம் போடுறதுக்கு உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. இங்கே கர்நாடகாவில் ஆதரவாக இருக்காங்க, இங்கே எதிராக இருக்கிறாங்க. கேட்டால் அங்கே நாடாளுமன்றத்தில் பேசணும்னு தீர்மானம் கொண்டு வராங்க. இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே, உங்கள் தலைவர் ஏதாவது எதிர்த்து அறிக்கை விடுவாரான்னு ஒரு கேள்வி கேட்க, நாங்களாம் இராணுவத்தையே பார்த்தவங்க, உங்கள் மாதிரி மிரட்டெல்லாம் நாங்கள் பயப்படுவோமான்னு கொஞ்சம் காங்கிரஸை அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஓடி அவர் தான் இப்போ காங்கிரஸ் தலைவராகிறார்ல தமிழ்நாட்டுக்கு, பிஎம்கே நீங்கள்லாம் சொல்லலாமா, ஏதோ 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் அங்கங்கே ஒட்டுணி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லலாமா அப்படின்றாரு. இவங்க இப்போ காங்கிரஸ் அப்படி தனித்து நின்று அப்படியே பல தொகுதிகளை வெற்றி பெற்றுட்டு இன்னைக்கு இவங்க பிஎம்கே சொல்கிறாங்க. அல்ல, அவங்க பிஎம்கே பதில் சொல்லலாம் கூட, காங்கிரஸ் சரியான ஆளுங்களாக இருந்தால் நீங்கள் தனித்து நின்று அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களால் ஓட்டு வாங்க முடியுமா? இவ்வளோ வேண்டாம், போராட்டத்தை நீங்கள் போராட்டம் பண்ணி 200 பேர்த்து உங்களால் கூப்பிட முடியுமா, ஒரு இடத்துக்கு ஒன்றா கூப்பிட முடியுமான்னா அதுவே டவுட்டு தான். ஓடி பிஎம்கே நீங்கள் 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு ஒட்டுணி மாதிரி இருக்கிறீங்கன்னா இது யார் சொன்னதுன்னா திமுக சொல்கிறாங்க. பிஎம்கே கூட சொல்லலை, திமுக அதுக்கு ரிப்ளை கூட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. திமுக இந்த அளவுக்கு நீங்கள் பேசலாமா, காங்கிரஸ் எங்கள் கூடயே இருந்து ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிச்சுட்டு நம்பிக்கை துரோகம் செய்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க லாக்கி இல்லாத தமிழ்நாட்டில் நீங்கள் அங்கே பிஎம்கே 4க்கு 5க்கு ஒட்டுணிமா இருக்கிறாங்க நீங்கள் சொல்லலாம். சொல்ல ராமதாஸ் அவர்கள் ஒரே ஒன்று தான்பா, நான் தேசிய ஜனநாயக கட்சியிலேருந்து விலகிறேன். ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராருல, இங்கே மேகதாது அணையை கட்ட விட மாட்டேன், அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா நான் விலகிறேன்ட்டார். இவ்வளோ ஏன்னா அரசியல் கட்சியிலேருந்தே விலகிறேன்ட்டார். ஒரு வார்த்தை அவங்க தலைவர் சொல்லுங்க அப்படின்னா முடியாது. ஏன்னா அது நேச்சுரலாகவே தேசிய அரசியல் நடத்துறது ரொம்ப கஷ்டம், மாநில அரசியல் நடத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேசிய அரசியல் அப்படின்றது இரு மாநிலங்களையும் நட்புறவை பேணி காத்து வளர்த்த வேண்டியது ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல காங்கிரஸாக இருந்தாலுமே பிஜேபியாக இருந்தாலுமே அதே சூழ்நிலை தான். அதற்காக நான் யாரையும் வக்காலத்து வாங்கலை. ஆனால் என்ன 2 மாநிலத்துக்கு எல்லையில் இந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்த்து 2 மாநிலத்தை அரவணைச்சு போகிறல அது பெரிய இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் காங்கிரஸ் சொன்ன அந்த பதில் தான் கொஞ்சம் நக்கலாகவும் எகத்தாளமாகவும் இருந்தது. இவங்க ஏதோ 50-60 சீட்டு தனியாக நின்று ஜெயிச்சு மாதிரியும், தனியாக நின்று உங்களால் 200 பேர்த்த வர வைக்க முடியுமான்ற கேள்வி தான் அங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ டிஎம்கேவோட கோபத்தை பார்த்தரலாம். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு டென்ஷனாகிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்களா இல்லையா, மேகதாது அணை கிட்டத்தட்ட பாதி கட்ட போகிறாங்க, செங்கலை கொட்டிட்டாங்க, கட்டவே போகிறாங்க. இன்னுமே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் மௌனமாக இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லாமே திமுக பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் பண்ணிட்டு போயிடுறேன், ராஜினாமா பண்ணிட்டு போங்க
அப்படின்றாரு. இப்போ ஸ்டாலின் தரப்பாக வந்து ஒரே டென்ஷனாக ஆகிறாரு. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி விவசாயிகளை ஒன்றும் பண்ணலை, அவங்களுக்கு ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே ஏமாற்றிட்டீங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தலேருந்து வெறும் கடிதம் மட்டும்தான் எழுதுறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. எல்லாமே நாங்கள் தான் பண்ணணுமா? எல்லா கட்சிகளும் வாங்க, எல்லா கட்சியும் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்கன்னாங்க. பார்த்தியா, டிஎம்கே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கடைசி வரைக்குமே டிவிகே அப்படின்னு ஒரு வார்த்தையும் விஜய் அவரோட பேரையும் ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தலை கடைசி வரைக்குமே. கடைசியில் பாருங்கள், எந்த பெயரை உச்சரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பெயருக்கு எதிராகவே போராட்டம் பண்ணுறது தான் மிக சிறப்பு. இதில் கூட என்ன ஒரு பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இது தொடர்ந்து காலங்காலமாக நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படின்னா, கர்நாடகா அரசு என்ன பண்ணுறாங்க, மேகதாதை அணை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுது மத்திய அரசுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கேள்வி நேரத்தில் கூட ஒன்று சொல்லியிருக்காங்க, காவேரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் மற்றும் விரிவான திட்ட அறிக்கையின்றி மேகதாது அணையை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கிடையாது. மக்களவையில் வந்து தமிழ்நாடு எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் இணையமைச்சர் பதில் கொடுத்துருக்கிறார். அதனால் அவளை சீக்கிரம் கட்டலாம் முடியாது. அன்றைக்கி கொடுத்த பதில் என்னென்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இந்த மாதிரி இங்கே தமிழக அரசனுடைய அனுமதி பெற தேவையில்லை அப்படின்றத வந்து தவறாக சொல்லியிருக்கிறாரா இல்லை அவராக சொல்லியிருக்கிறாரா, அதுக்கான விளக்கங்கள் இன்னும் முழுமையாக வரல. அதுக்குள்ளே எங்கள் அணையே கட்டிட்டாங்க, வீக் ஆகிடுச்சு, அங்கே டிகே சிவகுமார் அவர்கள் அவ்வளோதான் செங்கலை தூக்கிட்டாரு, கட்ட போகிறாருன்ட்டு பெரிய போராட்டம். இப்போ விஜய் அவர்கள் வேறங்க வராரு, அது பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படின்னோடனே காலங்காலமாக கட்டி வைத்த இந்த ஒரு விஷயத்தை நேரில் எப்படி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகலாம், நேரில் பேச்சுவார்த்தையே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் பேசி தான் பார்ப்போமே, பேசினா தானே தீர்வு கிடைக்கும், பேசாமே இருந்தால் எப்படி தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஆளுகின்ற அரசாங்கம் வந்து கர்நாடகா போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் டிகே சிவகுமார் அவர்கள் ஹெலிகாப்டர்லாம் கேட்டிருக்காங்க, கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், விஜய் அவர்கள் வராரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட நாங்கள் கூட்டியிருக்கிறோன்றாங்க. இன்றைக்கி கூட காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு 15 நாளைக்கு ஒரு 3000 கண்ணாடி தண்ணீர் திறந்து விடுங்க, இமீடியட்டாக 3500 கண்ணாடி வந்து திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நொடி வந்த செய்தி, இது கூட அவங்க திறந்து விடுறாங்களா என்னன்னு தெரியல. தொடர்ந்து அது இந்த இஷ்யூ வந்து போயிட்டே தான் இருக்குது. ஒரே இந்த இஷ்யூ ஒட்டுமொத்தமாக மறையனா ஒன்றே ஒன்று தான், மழை பெஞ்சால் எல்லா இஷ்யூவும் மறைஞ்சு போயிடும். ஒட்டுமொத்தமாக மழைப்பொழிவு ஏற்பட்டு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் சுபிட்சமாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மழை இல்லாத ஒரு சூழ்நிலைனால இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், கர்நாடகா இருக்கிற இடத்துல தமிழ்நாடும், தமிழ்நாடு இருக்கிற இடத்துல கர்நாடகாவும் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் இது டிஎம்கே வந்து கர்நாடகா இருக்கிற இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம அந்த இடத்துல அணையை கட்டணும்னு நினச்சிருப்போமா? வேண்டாம், கீழே இருக்கக்கூடிய கர்நாடகா மக்கள் பிழைத்து கொள்ளட்டும், பாவம், ஏன் நம்ம அணையை கட்ட வேண்டும் என்று நினைத்திருப்போமா? எனக்கு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நம்ம முழுவதும் இப்போ கர்நாடகாவோட பொசிஷனில் நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? அந்த கேள்வி தான் எனக்கு. இது அரசியல் இல்லாத ஒரு பதிவுகளாக பார்க்கலாம். அந்தந்த மாநில நன்மைக்காக அப்போ என்ன பண்ணுவோம், மேலே ஓடுகின்ற நதி நம்ம மக்களுக்கு பயன் இல்லாமல் கீழே சென்று அடுத்த மாநிலத்துக்கு பயன்பெறுகிறது என்றால் நம்ம என்ன ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம், ஆக இது மூலமே தவறல்லவா அப்படின்னு அப்போ அன்றைக்கி விமர்சனம் வருமா வராதா? அந்த கேள்வி மட்டும் தான். அரசியலை தாண்டி இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க பாஸ். சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். தொடர்ந்து 2 நாட்களாக டிஎம்கே வந்து கடுமையான வார்த்தை ஜாலங்களை அள்ளி வீசுகிறார்கள். ஆளுகின்ற அரசாங்கம் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு. உயர் சிறப்பு மருத்துவ படிப்புன்னா இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வந்து ஒரு 4-5 வருஷம் இருந்தாங்கன்னா பிஜி படிக்கிறதுக்கான பிஜி சீட்டு, பிஜி வேறு, உயர் சிறப்பு மருத்துவமனை வேறு, மருத்துவர்கள் வந்து பிஜி படிக்கிற சீட். அது அந்த சீட் வந்து இங்கே ஃபில் ஆகலை அப்படின்னோடனே அது திருப்பி கொடுத்துட்றாங்க. 151 பக்கம். அதில் என்னென்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா 159 திருப்பி கொடுத்துட்டீங்களே அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் அவங்க டிவிக்கு என்ன சொன்னாங்கன்னா, 2024-25 வரலாற்றை எடுத்து திருப்பி பாருங்கள், இதே அளவுக்கான சீட்டு நீங்களும் தான் ஒப்படைச்சிருக்கீங்க, ஏதோ எங்கள் ஆட்சியில் வந்து புதுசாக நடைபெற்ற மாதிரி நாங்கள் தான் இது வழக்கு தொடுத்து தடுத்துருக்குறோம், நாங்கள் இதை கூட தெரியாமல் பேசாதீங்க, நீதி கண்ணீர் வடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பக்கம் சொல்ல, இந்த பக்கம் இவங்க வந்து இப்படி சொல்ல. இது இந்த விஸ்வரூபம் வந்து பெரிய அளவுக்கு அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்துட்டாங்கன்றது தொடர்ந்து இந்த வார்த்தை மோதல்கள். இதுக்கு முன்னாடி டிஎம்கேல என்ன இருந்ததோ இப்போ டிஎம்கே டிவிகே வந்து மாறி இருக்கு. மேகதாது அணை விவகாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் பெருசாக அப்படியே ஆக்டிவ் மோடு மாதிரியே இருக்கீங்க. இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களே.
நீங்கள் சாதாரணமாக ஜெயிச்சிருப்பீங்களே, 2வது முறை கவுண்டிங்லேயும் நீங்கள் தோத்துட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நேற்று குளத்தூரில் என்ன பண்ணாங்க, ஐயா எனக்கு ஓட்டு கவுண்டிங் டவுட்டாக இருக்குது கொஞ்சம் எண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னது, மறுபடியும் செகண்ட் டைம் கவுண்ட் பண்ணலன்னு தோத்துட்டாங்க. அதாவது 8,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி விட்டுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில முந்தைய பதிவெல்லாம் போட்டு நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. நம்ம அது மாதிரி ட்ரோல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம என்னத்துக்கு மகளிர் உதவி தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுத்ததுனால யாருமா மாமியார் முதியோர் உதவி தொகை வாங்குறியா? எப்படி? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. 2000 சேர்த்து 3200 ரூபாய் வச்சாங்க. அப்படியா? Want our young children. Thank you, sir. Let's ban me. You want to ban everything in Tamil Nadu. That is the reason why we are getting all the industry from Tamil Nadu to Andhra Pradesh. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னு ஒரு வீடியோ பதிவும், அடுத்தது தயாநிதி மாறன் வேறு அங்கே போயிட்டு பேன் நீட் அது இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் தடுக்கிறோன்னு சொன்ன உடனே ஆந்திரா அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி எல்லாமே தடுங்க நல்லது தான், ஏன்னா எல்லாம் தடுத்தீங்கன்னா அப்போ தான் எங்களுக்கான தொழிலெலாம் எல்லாமே வந்து சேரும், இன்னும் நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அவர் நக்கலாக சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழகம் அப்படின்னா வந்து எல்லாமே எதிர்ப்பாங்க. அவங்க கம்பெனி வரணுமா வரக்கூடாதுன்னு எதிர்ப்பாங்க, எதுவுமே எதிர்க்கூடாதுன்றாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நீட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலமும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, தமிழகம் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அங்கே நாடாளுமன்றத்தில் பெரிய விவாத பொருளாக பேசுகிறாங்க. அப்போ மற்ற எல்லா மாநிலத்திலும் பாதிக்கப்படலையா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. தமிழகம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, மற்ற எல்லா மாநிலம் ஏன் வந்து நீட்டுக்கு எதிராக இது வரைக்கும் எந்த மாநிலமும் இந்த தமிழகம் அளவுக்கு எதிர்க்கல? ஏன்னா நம்ம வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோம், அதனால் நம்ம எதிர்க்கிறோம்னாலும் இப்போ இந்தியாவில் எந்த மாநிலமும் சமூக நீதி சமத்துவம் இல்லாத மாநிலமாக இருக்கா அப்படின்ற இன்னொரு கேள்வி. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்ந்துட்டு போயிட வேண்டியதுதான். மறுபடியும் இதை அரசியலாக்கி இதுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னா நம்ம இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலான்றது ஒரு கூடுதல் தகவல். பாதிக்கப்படுறாங்க படலன்றதை தாண்டி அது எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதையும் தாண்டி நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் போராடியே தீருவேன், தமிழகத்தினுடைய கொள்கை என்ன, ஆளூர் சானவாஸ் அவர்கள் கேட்ட மாதிரி தான் தமிழகத்தினுடைய கொள்கை என்ன. அவர் சீக்கிரமாக கொஞ்சம் டிஎம்கேவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அவர் இப்போ துடிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, விடுதலை சிறுத்தையாக நம்மளை துரத்தணும்னு நினைக்கிறாரு. உட்காந்து 2 நாளாக சன் டிவி அவர் குத்தகை எடுத்துருச்சு, சும்மா திட்டி தீக்கிறாரு. ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி, இவங்கெல்லாம் நீட்டில் என்ன பெருசாக கொள்கை வந்துட்டாங்க, எல்லாத்துலேயும் மௌனமாக இருக்கிறாங்க, பர்மிஷன் கேட்டால் கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி மனுஷன் வந்து ஒரு கடிஞ்சு தள்ள அவரே திருப்பி பேட்டி எடுக்கிறாங்க, எல்லா விவாதத்துலையும் கூப்பிடுறாங்க. இவங்க விடுதலை சிறுத்தையும் கம்முன்னு விட்டாங்க, சரி பேசு ராஜா வாய் வலிக்கு பேசுன்னு இருக்காங்க. மேபி அது அவர் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமான்னு தெரியல. அவரு தான் அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாருங்க, ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்துட்டு இந்த ஊரில் எனக்கு 20 ஓட்டு தான் விழுந்திருக்கு, டிவிகேவுக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு, காலங்காலமாக உங்களுக்கு நான் பண்ணேன், ஆனால் நீ எனக்கு ஓட்டு போடலையா, இந்த பிரிவினை பேசுறது இல்லாமல் இந்துக்கள்னாவே பிஜேபிக்கு போட்டிருப்பாங்க, ஆனால் எப்படி இந்த ஊரில் இந்துக்கள் இருந்தும் முட்டி போட்டு கர்த்தரே அப்படின்ட்டு ஒரு சர்ச்சுக்கு போன ஆளுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? அப்போ இந்துக்கள் எப்படி கிறிஸ்டியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்றாரு. அப்பா சமூக நீதியும் சமத்துவம் பேசுகிற திமுகவை இது மாதிரி பிரிவினை பேசலாமா? எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு இந்துக்களையும் கிறிஸ்டியனையும் என்னைக்கும் அவங்க பிரித்து பேசினதே இல்லையே. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்களாக தான் நீ பிஜேபி போட்டிருப்பீங்க, ஜோசப் விஜய் வந்து முட்டி போட்டு நடந்துட்டு போனார், எப்படி நீங்கள் ஜோசப் விஜய்க்கு போட்டீங்க அப்படின்னு 2-3 தடவை கேட்குறாரு. பாரு சரி ஓகே, நம்ம சொன்னால் ஏதாவது தப்பாயிடும். ஏன்னா நேற்று கூட இந்த மேலே உயரத்தில் போயிட்டு இந்த மெட்ரோ திட்டத்தெல்லாம் பார்வையிட்டாங்க, அதற்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஐயா உங்களாலும் தான் பார்வையிட்டாங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்தி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. எல்லாருமே முந்தைய ஆட்சியில் நடந்த விஷயத்தை தான் திருப்பி இப்படி அப்படின்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சிங்கத்தை களை இறக்குனா தான் தெரியும். இராணுவம் வருகிற போது முன்னே சென்று கன்னி வெடிகளை அகற்றும் சப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் தேவை. அந்த மாதிரி டிவிகே அரசு மீது ஏவப்படுகிற கன்னி வெடிகளை முன்னே சென்று கன்னி வெடிகளை அகற்றும்
ஒரு சப்பர்ஸ் போல நான் செயல்படுவேன்றாரு. இனிமேட்டு இந்த மாதிரி ஏவுகணைகள் எல்லாத்தையும் முன்னே நின்று வான் தடுப்பு சாதனங்கள் போல செயல்படுவார் இனி வைகோ அவர்கள். ரைட், வைகோ அவர்கள் பேச ஆரம்பித்தாவே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வீடியோட நிறைவு பகுதியில் இந்த பழனி கோயிலில் நிலப்பிரச்சனையில் இந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் அவர்களை, அவர் தான் சர்பதிவாளராக இருந்தார், அவர் இப்போ பணியிடம் நீக்கம் பண்ணிட்டாங்க. அரசாங்க வேலையில் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார், அவ்வளோதான். பணியிடை நீக்கம் வேறு, சஸ்பெண்டு வேறு. பணியிடம் நீக்கம்னா போங்க ஒரு 6 மாதம் ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க, சம்பளம்லாம் வந்துடும், ஓரளவுக்கு சம்பளம் கிடைச்சிடும், சும்மா ஒரு 20% மட்டும் தான் நின்றோம். அதனால் ஏற்கனவே ஒரு 1.4 ஹெக்டர் நிலம் வந்து முறைகேடாக பதிவு பண்ணிட்டான்னு நீக்கினாங்க. இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னென்னா, அன்னைக்கு மற்றொரு லேண்ட் இதே மாதிரி கோயில் நிலம் வந்து 60 கோடி மதிப்புள்ள மற்றொரு லேண்டுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாராம். அது ஷாக் ஆகிட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 6ஆம் தேதி. அப்போ இவர் அன்றைக்கி ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்கிறாரு. ஜூலை 6ஆம் தேதி வந்து நிறைய வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ மற்றொரு கேஸுமே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரா, அதையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து தோண்டி எடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.